நீளமா சொல்லணும். தமிழ்ல அப்படியே இன்ஸ்டன்டா அடிக்கணும், யோசிக்கலாம் கூடாது, அப்படியே வந்துட்டே இருக்கணும். நான் பேசுறேன் பாருங்க, நான் யோகா பத்தி பேசுறேன், எப்படி எல்லாம் பண்ணலாம் பாருங்க. உங்க தொழிலை வச்சு அடி அடின்னு அடிக்கலாம். தமிழ்ல தான் நான் கேட்கிறேன், பயப்பட வேணாம். அப்புறம் இங்கிலீஷ் அது மாதிரி வந்துடும். நினைச்சா பார்க்க முடியாம எனக்கு வேண்டியது நான் பேசுறேன், அவ்வளவுதான் சொல்லணும். நான் டெய்லி வந்து என்னோட கிளைண்ட் கிட்ட நான் டெய்லியும் நான் எடுக்கிற கிளாஸஸோ நான் சொல்ற விஷயத்த பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ புதுசா யார் யாரெல்லாம் கால் பண்றாங்களோ அவங்கள்ட்ட பேசுறது தான் ஃபர்ஸ்ட் வேலை. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட பேசி அவங்கள ஒரு அளவுக்கு அவங்க மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு தேவையான ரெமெடிஸும் பிரச்சனைக்கான விஷயங்களும் அது பேச்சு மூலமா சொல்றாங்க. இந்த இவர் சொன்ன எல்லா விஷயத்தையுமே இந்த ஃப்ரேம்ல கொண்டு வந்துடலாம். என்ன தெரியுங்களா? I speak with my client every day to hear their issues, to hear their problems. I talk to them, I speak to them about their problems. They speak to me about their problems. I will talk to them on the solution. I will give them the solution. வந்துருச்சா? ஒவ்வொரு வாட்டியும் எஸ்வி ஃபோக்கஸ் பண்றீங்களா? பண்ண வந்துடும். சப்ஜெக்ட் அவங்கள போடுங்க, சப்ஜெக்டா நீங்க உங்க சப்ஜெக்டா போடுங்க. தமிழ் அதானே பண்ணீங்க, நீங்க உங்களை சப்ஜெக்டா போட்டீங்க, திடீர்னு அவங்கள சப்ஜெக்டா எடுத்து போட்டீங்க. அவங்கள சப்ஜெக்டா போடுறப்ப திருப்பி இதே தானே பண்ணீங்க நீங்க, ரைட்? இப்ப ஐ டாக் பாருங்க, ஐ டாக், ஐ ஸ்பீக் போடுங்க, தே லிசன் பாருங்க, அங்கேயும் இப்படிதான் போடுறீங்க. அங்கேயும் ஒரு வேர்பு, ஒரு எஸ் வந்து அந்த சப்ஜெக்ட் தே லிசன். ஐ சால்வ், they, நல்லா பாருங்க, they respond. I love my job, they like my treatment. அப்படியே இங்க அப்படியே இழுத்துட்டே போயிடலாம்ல மணி, அப்படியே ஒண்ணு பண்ணிட்டே போயிடலாம்ல. இந்த தேங்கிறது கிளைண்ட மையமா வச்சு பண்ணிட்டே போலாமா? கட்டாயமா போலாம். ஏன் தெரியுங்களா? சப்ஜெக்ட் போய் இறக்கிடுறோம், ஆங்கர் பண்ணிடுறோம், அச்சானியா இங்க இறக்கிடுறோம், அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா? இப்ப பாருங்க, டாக், லிசன், சால்வ், ரெஸ்பாண்ட், லவ், லைக், ஏகப்பட்ட வேர்பு வந்துருச்சு. யாரு வேணாலும் பண்ணலாம், இது ஒண்ணும் கஷ்டமே கிடையாது. இப்ப நான் ஒரு வேர்பு தமிழ்ல கொடுத்தா தைரியமா பேசுவீங்க இல்லையா? எனக்கு என்ன, எனக்கு வந்து அதுதான் வேணும், அதுதான் வேணும். இதை வச்சு நானா அவர் சொன்னதை வச்சு கடகடன்னு போட்டு விட்டேன். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா மாத்தி 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 போட்டு நானா இந்த வாட்டு வென்னு விச்சு ஒய் எல்லாத்துக்கும் ஐ டாக் வென் போடலாமா? ஐ டாக் வித் மை கிளைண்ட்ஸ் போட்டீங்களா? நச்சுன்னு அந்த வித்துன்னு ஒரு இது வந்துருச்சு பாத்தீங்களா, ஒரு ப்ரொபோசல். ஐ டாக் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் வித் மை கிளைண்ட்ஸ் போடுங்க. வித் மை கிளைண்ட்ஸ் போடுங்க. ஒரு பெரிய விஷயம் இல்ல. உடனே யாரோடப்பா எப்பப்பா? டெய்லி. எங்கப்பா? அட் மை ஆபீஸ். எங்கப்பா? அட் மை ஆபீஸ். எங்கப்பா இருக்கு ஆபீஸ்? இன் சேலம். எதை பத்திப்பா பேச போற? டு சால்வ் தர் ப்ராப்ளம்ஸ். ஏன்பா அப்படின்னு கேக்குறோம்ல. எப்படிப்பா? எப்படிப்பா? பை மை ப்ரீவியஸ் நாலேஜ் போடலாமா? என்னோட நாலேஜ் வச்சு நான் வந்து அவங்களோட ப்ராப்ளம் எப்படிப்பா பண்றேன்னு எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கு. ஆன்சர் இல்லாததெல்லாம் கிடையாது. அந்த ஆன்சர், சில ஆன்சர் நமக்கு பிடிக்கலாம், சில ஆன்சர் பிடிக்காம இருக்கலாம். மணி, I talk with my clients daily at my office in Salem to solve the problem by my previous through my பைய விடுங்க, த்ரூ அடிக்கிறீங்களா, த்ரூ போடுறீங்களா? Through my previous. அடிக்கலாமா?
பை த்ரூ வந்து ஒரு ப்ரிப்போசிஷன் தான், பை போடலாம். முடிச்சு போச்சா? ஓகே. எவ்வளவு ஈஸியா பண்ணாலும் பண்ணலாம். இது கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது. இப்ப இப்ப நமக்கு வேண்டியது என்ன தெரியுங்களா? இந்த 100 வேர்ப் நான் போட்டு 100 வேர்ப் ஞாபகம் இருக்குதுங்களா? நான் வந்து வீடியோ எல்லாம் அனுப்பியிருப்பேன். அந்த அந்த 100 வேர்பையும் இறக்கிடுங்க. 100 வேர்பையும் இறக்கி ஐ போடுங்க. ஐ போட்டு அந்த 100 வேர்பையும் கொண்டு வாங்க. அதுக்கு மேல ஒண்ணுமே இருக்காது. ஒண்ணுமே இருக்காது. பிச்சு உதறிடுவீங்க. பிச்சு உதறிடுவீங்க. இப்ப சுதா மேம், நான் ஒரு வேர்ப் கொடுக்குறேன். அப்படி இன்ஸ்டன்ட் அப்படியே கோத்து சொல்லிடுவீங்களா? Sir, try, sir. I will try. எஸ். இப்ப ஏன்னா நான் காமனான வேர்ப் தான் கொடுக்க போறேன். டெய்லி நம்ம யூஸ் பண்ற வேர்ப் தான் நான் கொடுக்க போறேன். இப்ப பாருங்க, ப்ரிப்பேர். அவ்வளவுதான். நீங்க ஐ இறக்கிக்கீங்க, நீங்க பாட்டு போயிட்டே இருங்க. I prepared lunch every morning for my children and my husband டைம் போடுங்க, டைம் போட்டுங்க, with டைம் the போட்டு. help of with the help of my husband. வாவ் வாவ். இந்த கிளாஸ் ஆரம்பத்துல நினைச்சிருப்பீங்களா கடகடன்னு இப்படி சொல்லுவோம்னு? நினைச்சிருப்பீங்களா? No, sir. டெஃபினட்டா நினைச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா அது உங்களுக்குள்ள இருந்தது. அதை Yes. வெளியில எடுத்து விட்டுருக்கோம், அவ்வளவுதான். உள்ளதுதான். அது குடவாசல் மணி டீ இருக்குது, சேலம் மணி டீ இருக்கு, இதெல்லாம் இல்லாமலாம் கிடையாது. வித் ஹெல்ப் ஆஃப் மை ஹஸ்பண்ட் என்ன அடி அடிச்சாங்க பாருங்க. அங்கேருந்து கொண்டு வந்து மைண்ட்ல அதை கொண்டு வந்த 10 செகண்டுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியாது. நான் ப்ரிப்பேருங்கிற வேர்டு கொடுப்பேன்னு அவங்களுக்கு தெரியாது. எல்லாம் யாருக்குமே தெரியாது, எனக்கே தெரியாது. ஏன்னா நான் கொடுக்குறவங்கப்பதான் யோசிப்பேன், டெய்லி என்னப்பா பண்றாங்க, சாப்பாடு ப்ரிப்பேர் பண்றோம், அதுல கொடுப்போம், படப்படன்னு அடிச்சிட்டாங்க. வா, இதுக்கு மேல வந்து ரொம்ப கஷ்டப்பட வேணாம். இதுக்கப்புறம் நீங்க எங்க தப்பு பண்ணுவீங்கன்னா, இந்த ப்ரிப்போசிஷன் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். மோஸ்ட் ஆஃப் த ப்ரிப்பரேஷன் Yes, கரெக்டா sir. இருக்கும். Yes. இந்த ஆன் இன் அட்ல 1 2 தப்பு வரும். நீங்க படிக்க படிக்க அதுவும் சரியாயிடும். Okay. இப்ப இவ்வளவு நாலேஜோட ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சீங்கன்னு வச்சுங்களேன், அமிர்தமா இருக்கும். ஒரு 8வது இங்கிலீஷ் புக் எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா, ஏப்பா ஜெரண்ட் இருக்குப்பா, சப்ஜெக்ட் இருக்குப்பா, ஆப்ஜெக்ட் இருக்கோ, இவ்வளவு ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணிருக்காங்கப்பா, அவ்வளவுதான். நீங்க 2வது புக் எடுத்து பாருங்க, 3வது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த டெக்ஸ்ட் புக் சொசைட்டி இருக்காங்க, பெரிய பெரிய ஆளுங்களை வச்சுதான் அந்த புக்கு போடுறது. ரொம்ப நாள் ரிவைஸ் பண்ணாம இருந்தாங்க. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் அடிச்சு உடைக்கிற மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பண்ணிருக்காங்க. ஐ ப்ரிப்பேர் லஞ்ச், அருமையா சொன்னாங்க. இப்ப பாருங்க, ஐ பிளே. சோ இப்ப என்ன பண்ணலாம்னா, இப்ப நீங்க விளையாடலன்னா உடனே பிளேடுன்னு போட்டு அப்படியே அழகா கொண்டு வந்துடும். பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த அருமையா கொண்டு வந்துடும். சோ இந்த இடத்துல ஹேண்டில் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. நம்ம Yes. நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம். இந்த ஹேண்டில் விட I ஈஸி. played. I played Coco in my college days வா, with my team. வா. அதுல என்னன்னா இன்னும் Every day. டைமிங் நல்லா போடலாம். நல்ல டைமிங் எல்லாம் போட்டு Every day, sir. என்ன தெரியுங்களா, அவங்க இது மாதிரி ஒரு பெரிய வாக்கியம் பண்ணோன்னு அடுத்த வாக்கியம் மைண்ட்ல வந்துடும். வி ஒன் லாட் ஆஃப் டோர்னமெண்ட்ஸ், வி வேர் சாம்பியன்ஸ் அண்ட் வி கேம் ஃபர்ஸ்ட், இப்படி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னாக்கா இவ்வளவு பெருசு நீங்க போறீங்களே. கோகோ ஸ்பெல்லிங் சொல்லுங்க, ஸ்பெல்லிங் சொல்லுங்க. Coco, Sir, sir. Go. Jivo, or Jivo. Jivo. that one Geo go, sir. Coco or space கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன், sir. கோகோ Coco. Or hyphen. Okay. That's all. ஓகே. ஐ Coco or ma G வராது ma'am. ஜி வராது. Go. G வராது. ஜி வராது. கோகோ அது வராது. go-ன மீனிங் ஆயிடும். Go. I won. நீங்க பெரிய சென்டென்ஸ் வர்றப்ப என்ன வருது பாத்தீங்களா, அவர் சொன்ன மாதிரி அண்டு தெல்லாம் போட்டு நீங்க இன்னும் கூட கொண்டு போலாம். Yes, இப்ப ஐ sir. பிளேட் கோகன் மேடேஸ் எவ்ரி டே Go அண்ட் him. வி ஒன் மெனி டோர்னமெண்ட்ஸ் அப்படின்னு நீங்க போடுறீங்கன்னு வச்சுங்க, Yes. எவ்வளவு பெரிய விஷயம் வந்துருச்சு பாருங்க. Yes, we started the second sentence also, sir. யா, வெரி யா, அருமையா வி ஒன் அப்படிங்கிறது.
இப்ப I won, I win. இப்ப நீங்க எப்படி வேணாலும் போகலாம். இங்க We won lot of ஒன்னு things. படிக்கணும், ஓன்னு படிச்சிட கூடாது. One. 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 ஓன்னா இதுன்னு நினைச்சுக்குவாங்க. Won. Okay, sir. Okay. இந்த ஒண்ணும் ஒரே உச்சரிப்பு. வார்த்தை தான் வேற, மீனிங் தான் வேற. ஹோமோஃபோன். இப்படி படிச்சிடக்கூடாது. அருமை அருமை. We won lot of prize. We won lot of prizes, and Yeah. we enjoyed. We celebrated. சூப்பர். இப்ப ஒண்ணும் இல்ல, சுதா மேமுக்கு இப்பதான் அந்த சைக்கிள் கத்துக்குவாங்க. எப்ப கத்துக்கிட்டோம்னு தெரியாத கத்துக்கிருப்போம் பாத்தீங்களா, அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. சைக்கிள் அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க. இப்ப கீழே விழுந்தாலும் பிரேக் அடிச்சுக்குவாங்க, யாரும் தேவையும் இல்லை. அருமை அருமை அருமை. வந்தாச்சா? வெரி நைஸ், சூப்பர். ஏன்னா இதை வச்சு இந்த 100 வேர்ப்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, Yes, sir. அந்த 100 வேர்ப்ஸையும் படன்னு ஒரு வாக்கியமா பண்ண. அந்த வாக்கியம் எப்படி தெரியுங்களா இருக்கணும்? 2-3 ப்ரிபோசிஷன் இருக்கணும். Okay, sir. அது மாதிரி நீங்க எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்ப இப்ப ஒரு விஷயம், நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஒண்ணு பண்றோம்னு வச்சுங்களேன். இப்ப பாருங்க, நான் இப்ப ரீட் பண்றீங்கன்னு வச்சுங்களேன். ஐ ரீட். இங்க என்ன பண்ண, ஐ வாண்ட் டு ரீட். இப்ப பாருங்க, இங்க வாண்ட் டு ரீட். I want to. இங்க பாருங்க, ஐ வில் ரீட். இப்ப I need to read. இப்ப என்ன மாதிரி படிக்கிறீங்கிறத நீங்க எடுத்துட்டு போலாம். அப்படி I used to பெருசா read. சொல்லுங்க. ஐ ரீட். I I used need- to read கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஐ யூஸ் டு ரீட் போடுது பழசுல. இப்ப படிக்கல. ஐ யூஸ் டு ரீட். என்ன படிச்சீங்க சின்ன வயசுல? Yes. I என்ன used படிச்சீங்க? to read comics books. வெரி குட், வெரி குட். காமிக்னே போடுங்க. Comic books. எவ்ரி சண்டே. That Anand Vigadan book also. ஐ யூஸ் டு Sutti ரீட். Vigadan, sir. Sutti Vigadan. ஐ யூஸ் டு ரீட் சுட்டி விகடன். I used to do Sutti Vigadan every week and do that activity. They gave one activity, sir. வெரி குட். I do that activity every week. And do an activity every week. Here I did an activity only. You want to write, no, sir? ஐ யூஸ் டு போட்டீங்க. Oh, okay, sir. Used to வந்து இங்க present ஆமா, form ஆனா ல- அந்த டிட் நீங்க போடுங்க. யூஸ் டு டூ, நீங்க டிட்டே போடுங்க. அந்த ஐ டிட் an activity. நீங்க அப்படி போடுறதுன்னா this சப்ஜெக்டோட one is second sentence, no, sir. அந்த ஐ டிட்டே போடுங்க. இது நீங்க சொல்றது கரெக்ட். ஐ டிட் an activity every week. சூப்பர். Every week with my friends. So with your friends. Mm. சோ எனக்கு வேண்டியது இதுதான். அந்த 100 வேர்ப்ஸ் இருக்கு இல்லையா, அதுல எதெல்லாம் நீங்க ஐ போட்டு இது பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பேஸ் சென்டென்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிக்கங்க. பேஸ் சென்டென்ஸ் அதுல என்ன, அந்த ஹூ இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹூ வந்து ஆப்ஜெக்டா இருக்கும். நிறைய இடத்துல இருக்கும், சில இடத்துல ஹூ இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை. இப்ப பாருங்க, ஐ ப்ரிப்பேர் லஞ்ச்னு போடுறப்ப அது ஹூ வந்துருச்சு பாத்தீங்களா. Mm. என்ன ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்துருச்சு பாத்தீங்களா. இது பண்றப்ப ஆப்ஜெக்ட் இருக்கப்ப ஏகப்பட்ட பாசிபிலிட்டி இருக்கும். ஏன் தெரியுங்களா, பாசிவ் வாய்ஸ் வந்துடும். பாசிவ் வாய்ஸ் ஒரு 8 போடலாம். ஐ ப்ரிப்பேர் லஞ்ச் மட்டும் 20 சொல்லலாமா? அந்த 20 சொல்றப்ப சிக்னல் வேர்டுன்னு போட்டு ஒண்ணு சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்குங்களா? சிக்னல் Yes, sir. வேர்ட்ஸ். Every day, yesterday, அது- ago, always. அந்த சிக்னல் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி 20 போட்டு ப்ரிபோசிஷன் என்ன போட முடியுமோ போட்டு விட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. உங்களை பத்தி எப்படி வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஆனா ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா செம கலக்கல். ஆப்ஜெக்ட் இல்லைன்னாலும் பிரச்சனை கிடையாது. ப்ரிபோசிஷன் வச்சு உள்ள கொண்டு வந்துருவீங்க.
இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். குழந்தை சைல்டு கிரைஸ். எதையாவது இது வச்சு நம்ம அப்படியே லிங்க் பண்ண முடியுமா நீங்க? The child cries. Sir, we can add a conjunction. கன்ஜங்ஷன் போடலாம் Can போடலாம். we add conjunction? Because of, பிகாஸ் because ஆஃப் போடணுமா இல்ல வெறும் பிகாஸ் மட்டும் வேணுமா? என்ன வேணும்? of an insect bite him. பிகாஸ் Mm. an insect An insect bit bitten. bit him. Bit. வந்துருச்சா? இப்ப வந்து நீங்க ஒரு கன்ஜங்ஷன் போடுறீங்க. So சோ ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. the child. So the child cries because an insect bit him. hurt. So the mother வச்சு சொல்ல முடியுமா? அப்படியே ஆக்ஷன் கொண்டு வர முடியுமா? Yes, sir. The child cries because insects bite him. So The mother the mother takes care. The mother takes care of Takes his care of child takes care of the child very well. by அப்படி கூட நீங்க போடலாம். by எப்படி உங்க by நீங்க இது யோசிச்சுங்க. இது எதுக்கு நான் சொன்ன சைல்ட் கிரைஸ்ன்னு சொன்னேன்னா, ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஏதோ ஒரு verb வச்சா கூட நீங்க ஈஸியா கொண்டு வந்துடலாம். ஈஸியா வந்து நீங்க வந்து கொண்டு வரலாம். he laughs. He laughs every day with every their day. group. Every day with their group, with his group, Wow. for their health benefit. Laughter yoga இல்ல? Laughter yoga, yes. Yeah, he laughs every day with his group. பாருங்க, as part of laughter yoga. laughter யோகாவின் ஒரு பகுதியாக, அது நீங்க இப்ப தமிழ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி ஒரு பகுதியாக எல்லாம் சொல்லுவாங்க. Laughing therapy. laughter therapy, laughing therapy. he laughs every day. பாத்தீங்களா, நான் he laughs ன்னு சொன்னோட உடனே everyday போட்டு with this group asங்கிறது இங்க ஒரு கன்ஜங்ஷன், இது ப்ரொபோசிஷன். இது ஆஃப்ங்கிறது ஒரு ப்ரொபோசிஷன், வித்ங்கிறது ஒரு, எப்படி வந்துச்சு பாத்தீங்களா? he suffers. அவன் துன்பப்படுகிறான். போடலாமா? படான்னு அந்த ஃப்ரம் வந்துருமா? ஒரு ப்ரொபோஷன் வந்துருமா? suffers வருப்ப. he suffers from headache. Headache frequently போடலாமா? அடிக்கடி வருதுன்னு போடலாமா? frequently happen. இதுக்கு he suffers from headache frequently. வந்துருச்சா? அது இதுக்கு அப்புறம் for his hard work, for his heavy work. because of his hard work. Because of his heavy work. Yes, the hard work இல்ல, heavy work. for the last போடுங்க. for the last 10 days. at his office போடுங்க. வந்துருச்சா? Yes, sir. அப்படியே வந்துருக்கு பாருங்க. கான்டென்ட் அப்படியே எவ்வளவு ஈஸியா டெவலப் ஆகுது பாத்தீங்களா? ஏன்னா கான்டென்ட் நமக்குள்ள அவ்வளவு இருக்குது, அதுல எந்த மாற்றமும் இல்லை. நான் சும்மா சொன்னேன், இது நம்ம டே டு டே லைஃப்ல உள்ள திங்க் பண்றத. திங்க் I think how to improve our. I think about my spoken language to improve ourselves.
எதுக்கு திங்க் பண்றீங்க? I think about my spoken language to improve. To improve. To improve. improve in ourselves. எப்படி வருவாங்க? To improve in myself. To improve myself. 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 Okay. Sir. Improve myself. With the help of you, sir. With the help of you. With the help of the master. Help of you. Yes. With the, yeah, with the help Absolutely, sir. 10%. of the master. Okay. இப்ப பாருங்க Help உங்களுக்கு to வந்துருச்சா? இங்க பாருங்க ஒரு master. வித் வந்துருச்சா? ஆஃப் வந்திருக்கா? வாவ். அப்ப ஏதோ ஒரு பார்ட் இன்னொரு கனெக்ட் பண்ண ஏதோ ஒரு ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்றோம். அது ஒரு 5-6 ப்ரிப்போசிஷன்ல தான் மாத்தி மாத்தி யூஸ் பண்றோம். அப்ப நம்மளால கொண்டு வர முடியும். நம்மளால சூப்பரா பண்ண முடியும். நாளைக்கு ஒரு லெட்டர் எழுதுறப்ப கூட என்ன பண்ணணும்? ஒரு சப்ஜெக்ட் போட்டு வேர்ப் போட்டுக்கணும். போட்டுட்டு பாக்கியெல்லாம் கரெக்டா போடுற மாதிரி ஆட் பண்ணிட்டே போடணும். ஐ திங்க். இப்ப பாருங்க. I won. ஜெயிச்சிட்டேன். நான் முன்னாடி ஜெயிச்சது வச்சு I won. இப்ப அவங்க சொன்னாங்கல்ல இந்த கோகோ டோர்னமெண்ட் இருக்குல்ல I won many பாருங்க வரும் பாருங்க. Many coco tournaments. I won the first prize. Many coco tournaments. I won. திருப்பி சொல்லுங்க. I won. I won first prize. I won the first prize. The first prize போடுங்க. Yes, the first prize in many coco tournaments. Very nice. அப்படியே ஸ்லோ பண்ணுங்க. I won the first prize in many coco tournaments. In my school days and my college days. Yeah. இது டூரிங்னு போட்டாலும் இன்னும் போட்டாலும் ஒண்ணுதான். டூரிங்னு போட்டா இன்னும் நல்லா இருக்கும். டூரிங்கும் ப்ரொபோஷன் தான். டூரிங்னாலும் ப்ரொபோஷன் தான். டூரிங் மை ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ் அண்ட் காலேஜ் டேஸ். அண்டுங்கிறது சிம்பிள் ப்ரொபோஷன். ஸ்கூலுக்கும் காலேஜ் இணைக்கிற ஒரு ப்ரொபோஷன், அவ்வளவுதான். வா இன் மெனி கோகோ டோர்னமெண்ட்ஸ் with my friends, with my team with the help of my team. இப்ப பாரு நான் சிம்பிளா கொடுத்த ஒண்ணுன்னு நீங்க எப்படி கொண்டு வந்திருக்கீங்க பாரு. சூப்பர் சூப்பர். the last 1 hour it has been உங்களுக்கு வந்து அந்த ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். yes sir. ஏன்னாக்கா இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து அந்த 100 வேர்ப்ஸையும் எடுத்து நீங்க கடன்னு போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரொபோஷனை கனெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னாக்கா அது அதான் சொல்லி எப்ப நீங்க சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டீங்கன்னு தெரியாது, ஆட்டோமேட்டிக்கா கத்துருப்போம். எப்ப கார் ஓட்ட கத்துருக்கோம்னு தெரியாது, ஆட்டோமேட்டிக்கா கார் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும். அந்த ஒரு மொமெண்ட் தான் அது. ஐ ஆம் போடுங்க. I am working as a teacher. இப்ப நீங்க அப்படி ஐ ஆம் ஒர்க்கிங் as a teacher. அருமையா சொல்லுங்க பாருங்க. அப்படியே போயிட்டே இருங்க. In Roots Matriculation School. எனக்கு ஸ்பெல்லிங் சொல்லுங்க. ROOTS. Roots Matriculation School in Vijayamangalam. In Erode district. In Erode district. அருமையா போடுறீங்க. நீங்க வந்து அந்த பீரியடையும் போடலாம். ஃப்ரம் எந்த வருஷத்துக்கு போடலாம்? From 2020. ஃப்ரம் மட்டும் போடுறீங்கன்னாக்கா சின்ஸ் போடுங்க. Since 2022. Yes sir. I am working as a teacher in Roots Matriculation School in Vijayamangalam. Yeah. It is in Erode district. Yes sir. அவ்வளவுதான். Erode district. It's in Vijayamangalam in Erode district னே போடலாம். இது இட்ஸ் போடணும் இல்ல. இப்ப பாருங்க I was அடிங்க. The same one sir. I was working as a நீங்க அந்த டீச்சருக்கு முன்னாடி என்ன வாங்கிங்க அதை அப்படியே கொண்டு போங்க. நீங்க I was working
worked. I was worked. as an Airtel worked manager. வராது. I Working. was workedனா வேற I was யாரும் working ம் 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 as an Airtel store manager. வாவ் ஆ Airtel store manager in Kunnatur அருமையா சொல்லிட்டே போறாங்க பாருங்க. இன்னும் அதை in டெவலப் பண்ணுங்க. Corona period. In the Corona period. அது டூரிங் கொரோனா பீரியட் போடுங்க. During Corona period. இப்ப அந்த கொரோனாலேயே நீங்க டைம் சொன்னாலும் சொல்லலாம் அந்த வருஷம். ஏன்னா அது கொரோனா 1 to 1.2 2.2 எல்லாம் வந்தது. Yes, sir. இப்ப பாருங்க ஐ வில் பி அடிங்க. I will be start my வில் பி business. ஸ்டார்ட் வரும். வில் பிக்கு அப்புறம் எப்படி ஸ்டார்ட் வரும் தெரியாது. I will be starting. ஐ வில் பி ஸ்டார்டிங். I will be starting my business சூப்பர். along with my husband இப்படி வேணாலும் போலாம். with my Yes. I'll be starting my business. husband along பண்ண with my போறீங்களா? brother along with my brother in at Karumanchirai. at Karumanchirai in Kunnatur. at கருமஞ்சேரி நீங்க போட்டீங்க. அது இன் குன்னத்தூரா? In Kunnatur. இன்னும் அது குன்னத்தூர் தாலுக்கா அது. Yes, sir. I will be starting my business along with my brother. Studying. இப்ப நீங்க ஆன் போடலாம் அந்த பிசினஸ்ல. எது சம்பந்தமான பிசினஸ்? On a company, sir. இல்ல என்ன பிசினஸ், என்ன ப்ராடக்ட்? Sir, a banian company. ஓ So garments. Garments company. கார்மெண்ட்ஸ். அவ்வளவுதான். I'll be starting my business on garments. இல்ல இந்த garment இண்டஸ்ட்ரி போடுங்க. இந்த கார்மெண்ட்ஸ் In the garments. கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரின்னு போடுங்க. I will be starting my business along with my brother at Karumanchirai in Kunnatur in the garments. Sir, in the garments, இண்டஸ்ட்ரி can we write last? இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி அது முன்னாடியே போட்டுக்கலாம். Yes. இந்த I will be starting my business Yeah, in the garment garment. industry Uh, along with my brother at Karumanchirai in Kurumur. அவ்வளவுதான். Wow. okay, sir. So சேரமணி இப்ப என்ன பண்ணுவீங்க? அந்த ஒரு 100 வேர்பு எடுத்து பண்ணிடலாமா? நான் ஆம்லாம் போட்டு பாத்தீங்களா? பாஸ் ஆமாங்க. வெறும் ஆம் இருக்கு பாருங்க. I am a teacher. அப்படி போட்டு நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே போயிருங்க. ரைட். I was. இப்ப சொல்லுங்க I will be போட்டுக்குவீங்க. இப்ப பாருங்க I